ஓயாம அதிலே தன்னுடைய சிந்தனையை முழுக்க செலுத்தி அந்த செயலை செய்து முடித்து வெற்றி காண்பதற்காக கங்கணம் கட்டிக்கிறது தான் அந்த காப்பு கட்டுறது அப்படின்றது. நம்ம எல்லாரும் மீனாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துல, காளியுடைய சன்னிதானத்துல அம்பாள் நேரம் சொல்றோம். எல்லா விதமான இடைவெளி வரத்து வாய்ப்புள்ள எல்லாத்தையும் அம்பாள் தகுதியாக்கிட்டார். தகர்த்து இன்னும் அந்த காயானது பூவானது பிஞ்சானது காயானது பழுக்கிற தருணத்தில் இருக்கு. இப்ப அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டோம்னா அந்த பழமானது பழுத்து நம்ம சுவைக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு அம்பாள் நமக்கு அருள் பழம் அப்படிங்கிறது கும்பாபிஷேகம் சாப்பிட்றதுல அந்த அருள் பழத்தை பெற்று நாமும் இன்புற போறோம். அதுக்கு இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கு. இதுலேருந்து பார்த்தா நீ விட்டுருங்க. நாளிலிருந்து 4 நாள்ல கும்பாபிஷேகம் ஆக போகுது. அதனுடைய ஒரே சிந்தனையாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப காப்பு கட்டிட்டு அதை ஈடுபட போறோம். இல்ல யாரையும் கட்டிட்டாங்கன்னு வற்புறுத்துறது யாரும் கிடையாது. யாரையும் நீ கட்டிதான்னு நாங்களும் இந்த கோயிலில் இருக்கிறவரோ சொல்லலை. யாரை கட்டிக்கணும் தன்னார்வலராக கட்டிக்க விருப்பப்படுறீங்களோ கட்டிக்கலாம். அவங்களுக்கு காலாகாலம் கோவிலுடைய சார்பாக, கிராமத்தினுடைய சார்பாக, வெள்ளைக்குன் காடு கிராம பகுதிகள் சார்பாக யாரை காப்பு கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு சங்கல்பமானது செய்விக்கப்படும். அது இப்பொழுது மகாகணபதி வழிபாட்டோட பூஜைகள்லாம் நடந்துருக்கு. இப்போ இங்கே காப்பு கட்ட போகிறோம். யாரெல்லாம் காப்பு கட்டிக்க விரும்புறீங்களோ அவங்களாம் காப்பு கட்டிக்கலாம். கட்டிட்டாகணுங்கிறது ஒன்றும் இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கட்டிக்கலாம். இதுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. இதில் வேற எந்த விதமான அச்சப்படுவதற்கோ பயப்படுறதுக்கோ இதில் துளி அளவும் ஒரு இம்மி அளவும் சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். ஒண்ணுமே கிடையாது. அம்பாளுக்கு நம்ம மங்கள விசேஷம் பண்ண போறோம். அது அம்பாளுடைய சிந்தனையா இருந்து பண்ண போறோம். அதுக்காக நம்ம மனதை கட்டுப்படுத்துவதற்காக, மனதை செம்மைப்படுத்துவதற்காக இந்த காப்பு கட்டிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. நம்மை சுத்தப்படுத்திட்டு நம்ம சரிவகையே இருந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு நம்மை நாமே ஒழுங்குக்காக கட்டுறதுதான் இந்த காப்பு கட்டுறது அப்படின்னு